வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக் லெஸ்னர் இந்த வாரம் மண்டே நைட் ராக் வந்திருப்பார். ஓபா ஃபேமிக்கு ஒரு எஃப்ஏ போடலான்னு ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் ப்ராக் லெஸ்னர் வளர்த்துக்கு இருக்கிற ஓபா ஃபேமி அதை தடுத்து நிறுத்தி ப்ராக் லெஸ்னரை வெளியில் தள்ளி விட்டுருப்பார். கெத்து காட்டியிருப்பார்ல, கிட்டத்தட்ட நான் ப்ராக் லெஸ்னருக்கு சமமானவன் தான் அப்படிங்கிறத காட்டியிருப்பார். ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபேமிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணுறாரு போல இருக்குது. போகும்போது ப்ராக் லெஸ்னருக்கு ஓபா ஃபேமி பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த காங்கெட் அப்படிங்கிற விஷயம்லாம் ஏன் முன்னாடி எதுவுமே செல்லுபடி ஆகாது. நோபடி கேன் ஸ்டாப் மீ. அதாவது யாராலுமே என்னை ஸ்டாப் பண்ண முடியாது. அதே நேரத்தில் யாரும் எனக்கு ஒருத்தர் கூட எனக்கு நிகரானவரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ப்ராக் லெஸ்னருக்கு ஓபா ஃபேமி ஒரு பயங்கரமான மெசேஜை கொடுத்துருக்காரு. ஓபா ஃபேமிக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் ப்ராக் லெஸ்னர் ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்குது. போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபேமியை பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஓபா ஃபேமி ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணதுக்கப்புறமா என் நெஞ்சு மேலே காலவை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக் லெஸ்னர் சொல்லியிருப்பார். அதை பார்த்து ஓபா ஃபேமியை கண்ணீர் விட்டு எழுதியிருப்பார். அதாவது ஓபா ஃபேமியை ப்ராக் லெஸ்னருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனை எப்படியாவது அடுத்த பீஸ்ட்டை நம்மளே உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக் லெஸ்னர் தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நல்லாவே தெரியுது. ஆனால் இவ்வளவு இறங்கி போக வேண்டுமா அப்படிங்கிறது தான் ப்ராக் லெஸ்னருடைய ரசிகருடைய கேள்விக்குறியாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா ஓபா ஃபேமி இன்னும் ஃபிசிக்கலி கூட கொஞ்சம் ஃபிட் ஆகணும். ஏன்னா இப்போ ப்ராக் லெஸ்னர்லாம் பார்க்க எப்படி இருக்காரு, அந்த அளவுக்கு கொஞ்சம் நிகராக வரணும்ல. அதுதான் ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு ரா முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்தது, குந்தருடைய ரெசல்மனியா மேட்ச் என்ன, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெசல்மனியாவில் எக்கச்சக்க நல்ல மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இப்போ ஒரு மொக்க மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலி இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நல்லா சமைக்கும் போது ஏதாவது ஒன்றில் பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாகிடும் அல்லது புளிப்பு அதிகமாகிடும். அப்போ சொல்லுவாங்க, எல்லாமே நல்லா பண்ணும்போது கண்டிப்பாக ஒன்று கெட்டதாக பண்ணணும், அதாவது ஒன்று அதிகமாக பண்ணணும், குறை இருக்கணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்போவுமே நான் ஏதாவது ஒன்று கேட்டால் அதை சொல்லுவாங்க. இப்போ நான் ஏன் இதை விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ரெசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ ஸ்டோரி லைனை அப்படியே மலை மாதிரி பில்ட் பண்ணுறதுனால டிக்கெட் செல்லிங் ஓரளவுக்கு உயர்கிறது. அண்ட் ரெசல்மனியா மேலே ரசிகர்கள் மத்தியில் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகுது. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரி ஸ்மாக்டவுன் சைடு பெரிய ரெஸ்லர்ஸாக கோடி ட்ரூவை வச்சுக்கிட்டே ராண்டி ஆர்டனை வச்சுக்கிட்டே இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்மாக்டவுனை 3 ஹவர் ஷோவை சூப்பராக கொண்டு போகிறாங்க. இப்படி ரா ஸ்மாக்டவுன் எல்லா ஸ்டோரியுமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் என்னடா அது ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்க மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ஏஜே லீக்கும் பெக்கி லிஞ்சுக்குமான உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். சரி, இவங்களுக்குள்ளே நடக்கிறது பெரிய மேட்ச் தான்ப்பா, ஏன்னா இது உமன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச். ஆனால் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பாக பெக்கி லிஞ்சுக்கும் ஏஜே லீக்கும் நடக்குதுன்னா நல்ல மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் சில கருத்து இருந்தாலும், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மேட்ச் தான் நீங்கள் ஆல்ரெடி எலிமினேஷன் சாம்பியன் நடத்திட்டீங்க, அதுவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. அதையே கொண்டு அதே மாதிரி ஸ்டிபுலேஷன் எதுவுமே இல்லாமல் சும்மா ரெசல்மனியா வைக்கிறதுக்கு இந்த மேட்சை நீங்கள் எலிமினேஷன் சாம்பியனில் நான் வைக்காமல் இருந்துருக்கலாமே, டேரக்ட்லி ரெசல்மனியாலே நடத்திருக்கலாமே. எதுக்கு இதை நடத்துகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுக்கு இந்த மேட்ச்சில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்லாம் போயிடுச்சு. போனதுக்கப்புறமாவும் மீண்டும் மேட்ச் வைக்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் இது ஒரு சலிப்பு தகுந்த ஒரு மேட்சாக இருக்குது. சரி, ஆல்ரெடி நான் சொன்னது தான், எல்லாமே நல்லா பண்ணாலும் மொக்க, அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் டீ குடிக்கிறதுக்கு, கொஞ்சம் அசந்து ஏதாவது பாத்ரூம் போகிறதுக்கு, தூங்குறதுக்கு டைம் வேணும்ல, அதுக்காக இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நேற்றுக்கு நம்ம தலைமை ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மிருகத்தை வெளியில் கக்கிட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா கொலைவெறியான ரூபத்தில் பண்ணியிருப்பார். போகும்போது கூட பார்த்தீங்கன்னா பழைய ஓடிசியாக தான் போயிருப்பார். அப்படியே போகும்போது கோபத்தோட உச்ச கட்டத்தில், அதாவது ஆஃபரில் நடந்த செக்மெண்ட் டபிள்யூபிள்யூ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் நடந்துன்னு. அப்படி போகும்போது ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த ஓஜி ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரோமன் அதுக்கு ஒரு லுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா வி த ஒன், அதாவது ரோமன் ரெயின்ஸ் போகும்போது பின்னாடியே வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கையை தூக்கிட்டு போவார்ல, அந்த ஜே ஊசோவை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மி ஊசோ இருக்கிறார்ல, அவர் ஒரு அப்செட். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஜேக்கு பங்கு பிடிக்கல, ரோமனுக்கும் பிடிக்கல. ஆனால் ஒரு வகையில் இதெல்லாம் தப்பு,
நாம் எதுக்கு இவனை அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒருத்தர் வந்து வருத்தப்படுறாரு, கஷ்டப்படுறாரு அப்படின்னா ஜிம்மி ஊசோ. ஸோ ஜிம்மி ஊசோ ஸ்டில் வந்து பங்கோடைய நண்பன் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சாமிசன் ஸ்டோரி தாங்க. சாமிசனுக்கு ஜே ஊசோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார், கடைசியில் மூஞ்சிலே ஒரு கொக்குரு கூட்டார்ல, அந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இதை எவ்வளோ நாள் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. மேபி ஜிம்மி ஊசோ வச்சு கூட ஏதாவது WWE பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரசல்மேனியாவுக்கு இன்னும் 28 நாள் தான் இருக்குதான். ஆமாம், ரொம்ப டேட்டு கிட்ட வந்துருச்சுல. சரி, இப்போ ரசல்மேனியாக்காக பார்த்தீங்கன்னா WWE வந்து ஸ்டோரியெல்லாம் பில்ட் பண்ணாலும் குந்தருக்கு ரசல்மேனியாவில் மேட்ச் வச்சுருக்காங்களா. ஆக்சுவலி குந்தர் வந்து ஒரு ரசல்மேனியா மெயின் ஈவென்ட் அளவுக்கான ரசலர் தான். போன வருஷம் விளாட்னாரு, அதுக்கு முந்தின வருஷம் லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒரு ரசல்மேனியாவில் மேட்ச் விளையாடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இல்லைண்ணா அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் குந்தர் இந்த வருஷம் வந்து ரசல்மேனியாவில் ஒரு பெரிய மேட்ச் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதாவது பெரிய மேட்ச் அப்படின்னு நான் சொல்கிறது என்னதுன்னா, ஆல்ரெடி ஜான்சனாவுடைய கெரியரை முடித்தார், கோல்டுபர்க்கோட கெரியரை முடித்தார், இதுக்கும் மேலே ஏஜே ஸ்டைலோட கெரியரை முடிச்சிட்டாரு. கெரியர் கில்லர் அப்படிங்கிற பேரை வாங்கினவர் ரே மிஸ்டீரியோ கூட ரசல்மேனியாவில் விளையாடுவார். இது ரே மிஸ்டீரியோடைய லாஸ்ட் மேட்சாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். சமீபத்தில் ரே மிஸ்டீரியோ என்ன சொல்லிக்காருன்னா, ஏப்பா எனக்கு ரிப் இன்ஜுரி ஏற்பட்டுருது, மெடிக்கலி நான் கியூர் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இட்டாலி நாட்டில், இட்டாலி இருக்குல்ல, அங்கே வந்து நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது கிளாஸ் இன் இட்டாலி நடக்க போதில் அங்கே நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் ரே மிஸ்டீரியோ சண்டை போடுறது டவுட்டு, அதுவும் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது ரொம்ப பெரிய டவுட்டு. ஒருவேளை குந்தருக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் மேட்ச் நடந்தால் தோத்தவன் மாஸ்க்கு கலத்தணும், இல்லாட்டா ரசலிங் கெரியரை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெபிலேஷன் பண்ணலாம். ஆனால் இப்போது ரே மிஸ்டீரியோ தான் மெடிக்கலி கியூர் ஆகலை. இதனால் குந்தருக்கு பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் என்ன பண்ணுறதுனே WWE தெரியாமல் இருக்கிறாங்களாம். ஆனாலும் பிளான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா ரசல்மேனியாவுக்கு இன்னும் 3 வாரம் இருக்குது. அந்த 3 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் ஏதுவாக அமைந்தால் கண்டிப்பாக குந்தருக்கு ரசல்மேனியா மேட்ச் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். WWE பார்த்தீங்கன்னா அதனால் குந்தரை சும்மா வீக்லி கூப்பிட்டு வந்து முகத்தை காட்ட வைக்காண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவரை சேஃபாக ராக்கு காட்டாமல் இருக்கிறாங்க. மேபி நான் என்னுடைய அடிப்படையில் சொல்கிறேன், ஒருவேளை WWE பார்த்தீங்கன்னா குந்தருக்கு ரசல்மேனியாவில் மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா குந்தருக்கும் LA நைட்டுக்கும் மேட்ச் வைக்கலாம். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, LA நைட்டும் இப்போ ஸ்டோரி இல்லாமல் தான் இருக்கிறாரு. அண்ட் LA நைட் குந்தர் கூட மோதுறதுக்கு ஏதுவான ரெஸ்லர் தான், பர்ஃபெக்டான ஆள் தான். ஸோ 2 பேருமே மேட்ச் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை ஏற்படுத்தி இவங்க 2 பேருக்குள்ளே ரசல்மேனியாவில் மேட்ச் வைக்கிறது ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னா வேறு வழியே இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆண்ட்ரி த ஜெயண்ட். ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் இவரை பங்கேற்க வைக்கணும். எப்போ அது ஸ்மாக்டவுனில் தான் நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி WWE முந்தைய ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் ரசல்மேனியா தான் நடத்துவாங்க. அப்படி ஒரு வேளை குந்தருக்கு ரசல்மேனியா மேட்ச் கொடுக்கணும்னா இதை ரசல்மேனியா மேட்சாக வச்சு அதில் WWE சண்டை போடாமல் ரசல்மேனியா மேட்ச் இல்லாமல் இருக்க எல்லாரையும் பங்கேற்க வச்சு அதில் பார்த்தீங்கன்னா குந்தர் வெற்றி பெற மாதிரி காட்டலாம். இதில் LA நைட்டு எல்லாவனையும் தூக்கி போட்டுடலாம். இப்படி வேணால் WWE வந்து ஒரு பிளான் பண்ணலாம். இல்லாட்டா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் சும்மா இருக்குது, US சாம்பியன்ஷிப் சும்மா இருக்குது, அந்த பக்கம் கூட போகலாம். சரி, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குந்தரை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கோணத்துலேயும் WWE கொண்டு போகலாம். அதுதான் சும்மா இருக்க வைக்கிறது, வேறு வழியே இல்லை. ரசல்மேனியா மேட்ச் இல்லைன்னா அவரை காட்டவே வேண்டாம்ல. இது லாஸ்ட் இயர் சாமி சேனுக்கும் ஏற்பட்டிருக்குது, பாபி லாஸ்லிக்கு ஒருக்கா ஏற்பட்டதுங்க. பிரே ஒயிட்டு கூட அவர் வந்து ரசல்மேனியா மேட்ச் பாபி லாஸ்லிக்கும் பிரே ஒயிட்டுக்கும். ஆனால் அந்த நேரத்தில் இவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதுனால பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட்டால் ரசல்மேனியாவில் கம்ப்ளீட் பண்ண முடியல. பாபி லாஸ்லி ஸ்டோரியே இல்லாதனால ஸ்மாக்டவுனில் ஆண்ட்ரி த ஜெயண்ட் வெற்றி பெற்று வச்சு ரசல்மேனியாவில் அந்த ட்ராஃபியை தூக்கி காட்டுற மாதிரி பண்ணானுங்க. அதாவது சும்மா தூக்கி காட்டிட்டு போங்க தலைவரே அப்படின்னு சொல்லி விட்டானுங்க, மேட்ச் எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிற நிலைமை மேபி குந்தருக்கு ஏற்பட்டாலும் ஏற்படலாம்.